அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சமீபத்தில் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு எக்ஸாம் குரூப் 1க்கே 2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள் வந்துருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம் குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் விட்டுருங்க. இது நீங்கள் க்ரோமில் போய் டைப் பண்ணி தமிழ் வளர்ச்சித்துறை முக்கிய அறிவிப்புகள்னு சொல்லி போட்டாலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். 2025ஆம் ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளினை தமிழ் மொழி தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா கடந்த காலங்களில் தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை நினைவு கூறும் வகையில் ஜனவரி 25 தான் நமக்கு தேசிய சுற்றுலா தினம், ஜனவரி 25 தான் நம்ம தேசிய வாக்காளர் தினம், அந்த ஜனவரி 25 தான் நம்ம தமிழ் மொழிக்காக இது பண்ணவங்களுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் மொழி தியாகிகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் உள்ள நினைவகங்களில் வீர வணக்கம் செலுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் 2025ஆம் ஆண்டு முதல் ஜூன் திங்கள் 3ஆம் நாளினை செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க. கலைஞர் அவர்களின் வேண்டுகோள் ஏற்று டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அக்டோபர் 12, 2004 அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்திருக்காங்க. அதை கலைஞர் முதன்மையான 2010ஆம் ஆண்டு உலக செம்மொழி மாநாட்டை கோயம்புத்தூர் நடத்தியிருப்பாப்புல. அந்த ஜூன் 3ஆம் தேதி தான் அவரோட பிறந்த நாளும் கூட. இந்த ஜூன் 3 தான் நமக்கு என்ன ஜூன் 3ஆம் தேதி தான் செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளித்துறை வாயிலாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி வாயிலாகவும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா 1,88,57,000 1,88,57,000 வழங்கப்படும் இதுக்கான போட்டிச் செலவுகளுக்காக அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படும். முனைவர் ஆறு அழகப்பன், முனைவர் ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மற்றும் நினைவில் வாழும் தமிழறிஞர்களான சோ சத்தியசீலன், முனைவர் மா ரா அரசு, பாவலர் சா பாலசுந்தரம், முனைவர் காப்பா அரவாணன், முனைவர் காத்தா திருநாவுக்கரசு, முனைவர் ரா குமரவேலன், கவிஞர் கா வேலவேந்தன் ஆகியோரின் நூல்கள் 91,35,000 மதிப்பீட்டில் நாட்டுடைமையாக்கப்படும். சமீபத்தில் தமிழ் அறிஞரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அதில் எந்தெந்த கவிஞர்கள்னு சொல்லி கீழ்கண்டவற்றில் பொருந்தாத கவிஞர்கள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கவனமாக படிச்சுக்கிறணும். சிறந்த நூல்களை எழுதும் நூலாசிரியர் நூலை பதிப்பிக்கும் பதிப்பகத்திற்காருக்கு பரிசு தொகை உயர்த்தி வழங்கப்படும். 33 வகைப்பாடுகளிலான சிறந்த நூல்களை எழுதி நூலாசிரியர்கள் பதிப்பித்த பதிப்பகத்திற்காருக்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் 2011ஆம் ஆண்டு பரிசு தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அடியொற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நூலாசிரியருக்கு 30,000 50,000 ஆகவும், பதிப்பத்தாருக்கு 10,000 25,000 பரிசு தொகை அதிகரித்து கொடுத்துருக்காங்க. இது பதிப்பத்தாருக்கு உள்ள வேலைகள். கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் ரூபாய் 50 லட்சம் செலவில் திருவுருவச் சிலை வழங்கப்படும். பாவேந்தரால் எனக்கு பிறகு கவிஞர் முடியரசன் என்று பாராட்டப்பட்டவரும், வளையா முடியரசர், வணங்கா முடியரசர் என போற்றப்பட்டவருமான வீறு கவியரசர்ன்றாங்க. இப்போ வீறு கவியரசர் யார் அப்படின்னா முடியரசன் தான். ஓகேங்களா? வீறு கவியரசர் அப்படின்ற பட்ட பேர் கேட்கலாம். ஓகேங்களா? வீறு கவியரசர்னு சொல்கிறாங்க. 50 லட்ச ரூபா செலவோட சிவகங்கையில் அமைக்க போகிறாங்க. முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பெயரால் புதிய விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் புதியதொரு விருது தோற்றுவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் வழங்கப்படும் இருக்காங்க. ஓகேங்களா? 10 லட்சத்துலேருந்து 1 சவரன் தங்கப்பதக்கம், பொன்னாடை, இதெல்லாம் 11 லட்சம் மொத்தமாக இது பண்ணுறாங்க அவர் பேரில் ஓகேங்களா? தமிழின தலைவர் மட்டுமின்றி தமிழர்களால் அன்பாக அழைக்கப்படும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டிகர் தமிழ் மன்றத்தின் கட்டட விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் 50 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் இருக்காங்க. சண்டிகரை பொறுத்த வரைக்கும் அங்கே 50 லட்ச ரூபா நிதியுதவி வழங்குன்றாங்க, அங்கே இருக்க மக்களுக்கு அந்த தமிழை வளர்க்குறதுக்காண்டி. டெல்லி தமிழ் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் கலையரங்கத்தினை புனரமைக்க ரூபாய் 50 லட்ச ரூபா. டெல்லி தமிழ்ச்சங்கம் 1997ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலையரங்கத்தில் டெல்லி வாழ் தமிழர்களின் வழித்தோன்றல்கள் பயனுறும் வகையில் தமிழ் மொழி பயிற்சி, நடனம், இசை வகுப்புகள் நடத்துதல், தமிழ் சார்ந்த கலை, இலக்கிய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரூபாய் 50 லட்ச ரூபா நிதி உதவி கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோதான். இதான் சமீபத்தில் கவர்மெண்ட் அறிவித்த முக்கியமான அறிவிப்புகள். தமிழ் நூலாசிரியர்களுக்காக இருக்கட்டும், டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்காக இருக்கட்டும், முடியரசனுக்கு மணிமண்டபம் 50 லட்ச ரூபா செலவில் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள் நண்பர்களே. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.